அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன இன்னைக்கு என்ன பேச போறேன்னு தெரியும். ஒரு இனம் அழிகிறது என்றால் அந்த இனத்தை காப்பாற்ற ஒருவன் வருவான், அவனை தூக்கி பிடிங்கள் என்று காரல் மார்க்ஸ் சொல்லியிருக்க. காரல் மார்க்ஸ் எழுதின பதிப்புகளில் வரலாறு அழிஞ்சு போயிருச்சு. அதுல அண்ணன் கிட்ட ஒரு சிறப்பு ஏடு இருக்கு, அதை படிச்சிருக்கேன். ஒரு மொழியை காப்பாற்ற ஒருவன் 15 ஆண்டுகளாக தனித்து போட்டுகிறார் என்றால் அவன்தான் சிறந்த தலைவன் என்று செலன்ஸ்கி சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கார். கடைசியா உக்ரைனுக்கு போகும்போது அவர் என்னிடம் பேசியது, ஒரு மொழி ஒரு இடத்தை உருவாக்கும், அந்த இடத்தை ஆள்பவன் ஒருவனாக இருப்பான், அவன் 2000 நூற்றாண்டில் உருவாவான் என்று அப்போதே மலாலா சொல்லியிருக்கிறார். மலாலாவை நான் சந்திக்கும் போது ஒரு சின்ன பிள்ளை, நான் தூக்கி கொஞ்சம் இருப்பில்ல, அப்போ அது சொல்லுச்சு. இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வைங்களேன். நான் காலையில் உப்புமா கின்றவன் இல்லை தம்பி, உப்புமா கின்றவன் இல்லை தம்பி, உப்புமா கின்றவன் அல்ல. நான் என்ன செய்வேன், முல்லை மருதம் நெய்தல் அப்புறம் இது எல்லாம் கடை போடுவேன். பள்ளிக்கூட வாசலில் பொட்டி கடை போடுவேன். பொட்டி கடை போட்டு எல்லாருக்கும் அது கொடுப்பேன். உனக்கு விளங்க நினைக்கேன் தம்பி, உனக்கு விளங்க நினைக்கேன். ஓலா ஊபரு எல்லாம் ஓலா விடுவேன். ஓலா இது அதெல்லாம் அரசுடைமை ஆக்கிடுவேன். ஏடா பைத்தியக்கார பையன், இவ்வளவு நாளா மாடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் எல்லாம் அரசு வேலைன்னா இன்னைக்கு ஓலா ஊபர்லாம் ஓலா இது கொடுக்குறானே நீங்க கேட்கக்கூடாது. அது வேற.